செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். நடத்த வேண்டாம், அவங்க வரட்டும், அவங்க சொல்லட்டும். அவங்க புலன் விசாரணையில என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன உண்மைன்றத சொன்ன பிறகு நம்ம வாதிப்போம், பேசுவோம், உங்களை சந்திப்போம் கண்டிப்பா. இல்ல ஒரு அது நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொன்னேன். எங்களுடைய மேனாள் தலைவர்கள் திரு ஈவிகேசா இளங்கோவன், திரு கிருஷ்ணசாமி, திரு அழகிரி, திரு திருநாவுக்கரசர் எல்லாருக்கிட்டையும் அன்னைக்கு இங்க அழைச்சி பேசணும். தொலைபேசியில வர முடியாதவங்கிட்ட பேசி கலந்து அகில இந்திய தலைமைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதே நரேந்திர மோடி பொறுத்தவரைக்கும் பேசும்பொழுது ராமர் கோயில் கூட்டாமல் இருக்க பிஜேபி காங்கிரஸ் கட்சி வேற எந்த மாதிரி வந்து அங்க சரி. இப்ப நரேந்திர மோடின்னு சொன்னீங்கல்ல, இப்ப நரேந்திர மோடியை பத்தி பேசிட்டு இதுக்கு நான் வரேன். இந்த நாட்டோட பிரதமர், ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவரா இருக்கணும், ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்றார். என்ன ட்வீட் போடுறாரு? ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பத்தி. இது மாதிரி கச்சத்தீவை பத்தி எழுதியிருக்காங்க, ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்கிறார். உண்மை வெளியே வந்து விட்டது, பாருங்க கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். 1974 ஒரு ஒப்பந்தம், 1976 ஒரு ஒப்பந்தம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிந்து போனதை இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணமா இருக்கும்? தேர்தல் நேரத்தில் இதை பேசலாமா? சரி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பத்தி கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்க பதில் சொல்ல முடியாது, சப்ஜுடைஸ்ன்றீங்க. பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது? சொல்லுங்க, எப்படி சார் கிடைச்சது? யாராவது சொல்லுங்க. அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும்? இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலா இருக்கின்ற, ஆலயமா இருக்கின்ற பாராளுமன்றம், இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது, தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி யார் கொடுத்தாங்க? அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது? இப்ப கொடுங்கப்பா பத்திரிகையாளருக்கு, அதை எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க. இதெல்லாம் படிச்சிருங்க, நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை பத்தி விவாதிப்போம். கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. அதுதான் வந்து மறுபடியும் அந்த கையெழுத்து போட்டது, அதுவும் வந்து பிரச்சனை ஓடிட்டு அப்போ இருங்க. அப்போ மோடி சொல்வதும் பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்லுவதும் உண்மை இருக்கா? ஒரு துளிவியாவது அவங்க பேசுற பேச்சுல உண்மை இருக்கான்றதுக்கு இப்ப ஆதாரத்தோட நாங்க கொடுக்கிறோம். இது வரைக்கும் ஜெயக்குமார் தனசிங் மரண விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. மேலும் பாரதிய ஜனதா அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார். திமுக 3 ஆண்டுகளில் சிறந்த ஆட்சியை வழங்கியிருக்கிறது, சொன்னதை செய்திருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.